ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு உடற்பயிற்சி. நான் உங்கள் அரவிந்த். தினம் ஒரு தகவலுங்க. இந்த செக்மெண்ட்டில் இன்றைக்கி நம்ம இப்போ என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டம்பிள்ஸ் வாங்கின எல்லாரும் ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டில் இருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து டம்பிள்ஸை வந்து இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி பார்த்துருப்பீங்க. இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இது எதுக்காக பண்ணுறாங்க, இது இந்த மாதிரி எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்பயுமே டம்பிள்ஸை இப்படி ஹேண்டில் பண்ணும்போது நம்ம ஆர்ம்ஸோட சைஸ் வந்து டெவலப் ஆகாது. அதுக்கு பதிலாக என்ன ஆகும் அப்படின்னா, என்ன சைஸில் இருக்கோ அதே சைஸில் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகி ஒரு ஷேப் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, உங்களோட எக்ஸாம்பிளுக்கு உங்களோட கை வந்து ஒரு 14 இன்ச் இருக்குது அப்படின்னா, அந்த 14 இன்ச்சுக்குள்ளவே வந்து உங்கள் மசில் வந்து ஸ்ட்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதை தாண்டி பல்க் ஆகாது. அதனால் நம்ம எப்பயுமே வந்து நம்ம ஆர்ம்ஸை வந்து பல்க் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வந்து ஷார்ப் ஆகிறதுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அதனால் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் பண்ணுற பொசிஷனை பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களோட கை வந்து இந்த பக்கம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறத வந்து ஃபீல் பண்ணலாம். அதுவே நீங்கள் இப்படி திருப்பி பண்ணும்போது அது ரவுண்ட் ஆகிறத ஃபீல் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கனாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்படி பண்ணும்போது கை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வரும். அதுவே நீங்கள் இப்படி திருப்பி பண்ணும்போது இந்த சைடு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அதே நேரத்தில் உங்கள் ட்ரைசெப்ஸும் பின்னாடி ஒர்க் அவுட் ஆகும். அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களோட டோட்டலோட ஆர்ம் சைஸும் வந்து பெருசாகும். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி மினிமம் வெயிட்டில் வச்சு பண்ணலாம். இதே ஒர்க் அவுட்டை வந்து நீங்கள் நாளாக வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ 5 kg இருக்கிறது 10, 15, 20 kg வரைக்குமே நீங்கள் இதே ஒர்க் அவுட்டை பண்ணலாம். இது வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணும்போது ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் 20 kg வந்து ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஆர்ம் சைஸ் வந்து ரொம்ப பெருசாயிரும். அப்புறம் நீங்கள் அதை கட் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது, அதாவது நார்மல் கால் பண்ணிங்கன்னா, இந்த ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்ட்ரா ஃபேட்லாம் கட் ஆகி இந்த ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம எப்பயுமே வந்து இப்படி பார்க்கும்போது இந்த தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஷேப் வேணும் அப்படின்னா தான் நம்ம நார்மல் கேர்ள் இப்படி பண்ணுறோம். அதுவே நம்ம இப்படி பண்ணும்போது எங்கள் கையை ஆட்டோமேட்டிக்காக இப்படி வச்சிங்கனாலே உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஆர்ம் சைஸ். இப்படி திருப்பிங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் ஃபீல் ஆகும். அதனால் எப்பயுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த ஒர்க் அவுட்டுக்கு பேர் வந்து ஹேமர் கேர்ள். ஹேமர் ஒர்க் அவுட் நம்ம பண்ணும்போது மட்டும்தான் நம்ம கையை வந்து நம்மளால் பெருசு பண்ண முடியும். அதனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் டம்பிள்ஸ் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறவங்க எப்பயுமே ஹேமர் கேர்ள் மட்டும் பண்ணுங்க. எடுத்தோடனே இப்போ நான் 1 ஹேண்ட் பண்ணதே நீங்கள் டபுள் ஹேண்ட்லேயும் பண்ணலாம். டபுள் ஹேண்ட் பண்ணும்போது நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக பண்ணணும். அதாவது இதில் ஒரு கவுண்ட், இதில் ஒரு கவுண்ட். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து 10 கவுண்ட்ஸ்க்குள்ளே பண்ணால் போதும். ஒரு நாளைக்கு 5 செட் பண்ணுங்கள். அதுவே அடுத்த நாள் பண்ணும்போது கவுண்ட்ஸை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாள் நீங்கள் 10 கவுண்ட் பண்ணும்போது அடுத்து ஒரு 15 கவுண்ட்ஸ், அடுத்த நாள் பண்ணும்போது 20 கவுண்ட்ஸ். இந்த 20 வரைக்கும் போதும். அடுத்தடுத்து பண்ணும்போது 20லே நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஒரு நாளைக்கு 5 செட்ஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே மாதத்தில் உங்களோட ஆர்ம் சைஸ் வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் கொண்டு வந்து ஒரு பெரிய சைஸ் ஆர்ம்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக டெவலப் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்களும் இதே மாதிரி டம்பிள்ஸில் இந்த ஹேமர் ஒர்க் அவுட்டை மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணி உங்களோட ஆர்மோட சைஸ் வந்து ஃபஸ்ட்டு பெருசு பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தகவலோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Aravind. நன்றி.